வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் அரிசி உப்புமா செய்யலாம். அரிசி உப்புமா செய்கிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வெண்புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டு அதை ஒரு துணியில் போட்டு பரத்தி ஃபேன் காற்று கடியிலே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் காய விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஈரத்தன்மையும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதை கோர்ஸாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம், நைஸாக அரைக்க வேண்டாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிறேன். காரத்துக்கு 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு மூடி போட்டு இதை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பூத்து வெந்து வரும். இதுக்கு வெங்காயம்லாம் போடலை நான். இப்படி செஞ்சாலே நல்லாயிருக்கும். இந்த மிளகு வாசனையோட, பெருங்காயம் வாசனையோட இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்புமா நல்லா வெந்துடுச்சு, நல்லா பொலன்னு வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உப்புமாவுக்கு ஒரு சிம்பிளான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு அது செவக்கட்டும். அது கூடவே 4 காஷ்மீரி மிளகாவும் ஒரே ஒரு கார மிளகாவும் போட்டிருக்கேன். 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டு இது நல்லா ஆறட்டும்னு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னி தாளித்து கட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, அரிசி உப்புமாக்கும் இந்த சட்னிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.